அக்கா வாக்கா. அக்கா, ஐயா அக்கா, எதுக்கு இப்போ இப்படி அழுகுற? அதெல்லாம் நம்ம ராகுலுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, அழுகாத. இல்லடா தம்பி, என் ராகுலுக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. பாவம், சின்னதா கையில ஒரு சின்ன அடிபட்டா கூட தாங்காது என் பிள்ளை. இப்ப கையிலேயே அவ்வளோ பெரிய கட்டு போட்டு படுத்து கிடக்கான். இப்போதாண்டா டாக்டரை பார்த்துட்டு வந்தோம். கொஞ்ச நேரத்தில் அவனை பார்க்க விடலான்னு சொல்லியிருக்காரு. அக்கா, நம்ம ராகுலுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லடா தம்பி, பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. தலையிலையும் கையிலையும் தான் அடிபட்டிருக்கு. டிஸ்சார்ஜ் எப்போக்கா பண்ணலான்னு சொன்னாங்க? வேற ஏதாச்சும் சொன்னாங்களா? ஆமாப்பா, 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற ஏதாச்சும் சொன்னாங்களாக்கா? ஆமாப்பா, அவனை 1 வாரத்துக்கு கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வெளியே அங்கங்கன்னு எங்கேயும் போகக்கூடாது, கையை அசைக்கவே கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. 1 மாதத்துக்கு அவன் வீட்டிலேயே தான் இருக்கணுமா. சரிக்கா, விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நல்ல வேளை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருந்தா நம்மளாலலாம் தாங்கவே முடியாது. ஆமாம் தம்பி, நானும் அப்படிதான் சொல்லி என் மனசை தேத்திக்கிட்டேன். சரிக்கா, ராகுலை எப்போ பார்க்க விடுவாங்களாம்? கொஞ்ச நேரத்தில் பார்க்க விடுறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. உங்கள் மாமா தான் டாக்டர் கொஞ்சம் மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் வாங்க இப்போ தான் போனார். சரிக்கா சரிக்கா, போயிட்டு வரட்டும். இனிமேல் ஏதாச்சும் மருந்து எழுதி கொடுத்தா என்கிட்ட கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிப்பா தம்பி. இத்தனை வருஷமா நீயும் ராகுலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ரொம்ப வருஷம் சென்று தான் நீயும் ராகுலும் பார்த்துக்கிட்டீங்க. இப்படி சமயத்தில் போய் இப்படி அவனுக்கு அடிபட்டு கிடக்கே. சரி விடுக்கா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏதோ சின்ன அடியோட போச்சேன்னு நினச்சிக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்னம்மா சொல்லு. மேம், ராகுல் அவங்களோட அட்டெண்டர். நாங்க தான்மா. சரி, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாரு. அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம போய் எல்லாரும் பார்த்துக்கலாம். போய் கொஞ்சம் பார்க்கறதா இருந்தா பாருங்க, டாக்டர் சொல்லி விட்டாங்க. ஆனா அங்க சவுண்ட் போடக்கூடாது, சரியா? சரிம்மா. மறுபடி சொல்றேன், சவுண்ட் மட்டும் போடாதீங்க. பேஷண்ட் ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. கண்ணு முழிச்சாலும் அவர் முன்னாடி அழுகிறது, ரொம்ப எமோஷனலா பேசுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? நார்மலா பேசுங்க, கொஞ்சம் அவர் முன்னாடி அழுகாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் எங்களால. சரிம்மா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா வந்து சொன்னதுக்கு. ஐயோ இருக்கட்டும் சார், அதுதான் என்னோட வேலையே. பரவாயில்ல இருக்கட்டும். அப்ப நான் வரேன் சார். நீங்க போய் பார்க்கறதா இருந்தா போய் ஒரு தடவை பாருங்க, இல்ல மொத்தமா பார்க்கறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சவுண்ட் மட்டும் போடாதீங்க. சரிம்மா. அக்கா, அப்புறம் என்ன, வா நம்ம போய் பார்ப்போம். சரிப்பா. வாக்கா, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? இப்போதானே அந்த பிள்ளை சொல்லிட்டு போச்சு அழுகக்கூடாதுன்னு. நீ பாட்டுக்க ராகுல் முன்னாடியே வந்து இப்படி அழுதுகிட்டு நிற்காத. பாவம், அந்த பையன் கஷ்டப்படுவான். அதனால அவன் முன்னாடி அழுகாம கொள்ளாம பேசு. சரி, இரு கொஞ்ச நேரம், உங்க மாமாவும் வரட்டும், போவோம். ஏக்கா, அவர் வரும்போது வருவார். அதான் கொஞ்ச நேரத்தில் ராகுல் கண்ணை முடிச்சிருவான்னு சொல்கிறாங்கல்ல. நீ வந்து உள்ளே இரு, நான் வெளியே வந்து நின்றுக்கிறேன். அப்போக்கப்ப அவர் வந்தாருன்னா நான் அவரை உள்ளே கூட்டிகிட்டு வரேன். சரி தம்பி. மீனாட்சி, வா உள்ளே போய் பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். அண்ணி, நீங்களும் வாங்க. சரிப்பா. டேய் தம்பி. என்னக்கா? இப்போ இவளுக 2 பேர்த்தையும் எதுக்கு நீ கூப்பிடுற? இவளுகளால தான் என் குடும்பமே இப்படி நாசமாக போய் கிடக்கு. நீ எங்களை விட்டுட்டு போன, இப்போ திரும்பி வந்த நேரம், இவ திரும்பி நம்ம குடும்பத்து பக்கம் வந்த நேரம் தான் இப்போ என் பையனையும் போட்டு ஆட்டுது. இவளுகளை எதுக்கு கூப்பிடுற? இவளுக்கு மறுபடியும் வந்து என் பிள்ளைய பார்த்து அவனுக்கு மறுபடியும் ஏதாவது ஆகுறதுக்கா? இவளுகெல்லாம் வர வேணாம், நீ வா, நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ஏக்கா, ஏன்க்கா இப்படியெல்லாம் பேசுகிற? அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ ஏன் எதையாச்சும் போட்டு நினச்சிட்டு இருக்காத. மீனாட்சி என்ன பண்ணா சொல்லு? அவள் பாட்டுக்க இருக்கா. அவளையாக்கா நீ இந்த பிரச்சனைலாம் உள்ளே இருக்கிற? இது ஏதோ நம்ம நேரம், நம்ம பிள்ளைக்கு இப்படி அடிபட்டு போச்சு, அதுக்கு இதுக்கும் என்னக்கா சம்மந்தம் இருக்குது? எதுக்குக்கா 2ஐயும் ஒன்றா நீ முடிச்சு போட்டு பேசுகிற? இங்கே பாரு தம்பி, உனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒழுங்கா அக்கா சொல்கிற பேச்ச கேளு. நீ வா, நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். சும்மா இவளுகளெல்லாம் கூப்பிடாத. இவளுகளை பார்த்தாலே அன்னைக்கு நேரம் விளங்காது. நீ இவளுகளை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க பாரு. ஏக்கா, ஏன்க்கா இப்படியெல்லாம் பேசுகிற? 1000 தான் இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டி, அவங்க என் பொண்டாட்டியோட அக்கா. ஏன்க்கா இப்படியெல்லாம் பேசுகிற? ஏங்க, பார்த்தீங்களா உங்கள் அக்காவோட ரூபத்தை? இப்படி தான் பேசுவாங்க உங்கள் அக்கா எப்போவுமே. எங்கள் அக்கா நல்லவன் நீங்கள் பார்த்தீங்கல்ல உங்கள் அக்கா எப்படி பேசுவாங்கன்னு. இப்படி தான் பேசுவாங்க உங்கள் அக்கா. இன்னைக்காச்சும் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கங்க. இல்லை மீனாட்சி, எங்கள் அக்கா ஏதோ கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கா. பையனுக்கு அடிபட்டுருச்சு, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா அவள் அப்படிலாம் பேச மாட்டா. அவள் ரொம்ப நல்லவ தான். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருவேன், நான் பேசிக்கிறேன். என்ன தம்பி பேசுவீங்க? என்ன பேசுவீங்க?
எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு உங்கள் அக்கா அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் நான் பேசிக்கிறேங்கிறீங்க. என்னத்தை பேசுவீங்க? அப்படிதான் அப்பதையும் நம்ம சத்யா அந்த பையனுக்கு ரத்தமே கிடைக்கலன்னு ரத்தம் கொடுத்தா, அதுக்கு இந்த பொம்பளை அப்படித்தான் பேசுச்சு. ஏதோ சத்யா காசுக்காக ரத்தம் கொடுத்த மாதிரி பேசுச்சு. நான் வேணா உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு. என் பிள்ளை இந்த பையனுக்காக அடிபட்டுருச்சேன்னு காலையிலேருந்து இன்னும் சாப்பிடலை. கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த பையனுக்கு ரத்தம் இல்லைன்னு ரத்தம் கொடுத்தது வரைக்கும் என் பிள்ளை தான். அவள் இல்லைன்னா இந்நேரம் இந்த பையன் பொழைச்சிருக்கவே மாட்டான். அப்படி இருக்கும்போது இந்த பொம்பளை அவ்வளோ பேச்சு பேசுது. நானும் சரி பிள்ளைக்கு அடிபட்ட சோகத்தில் பேசுது, நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு விட்டுட்டேன். இப்போ என்னன்னா இப்படி பேசுது எங்கள் 2 பேர்த்தையும் இறக்கி வச்சு. சரி பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்தாங்களே வச்சாங்களே, ஒரு நன்றி கூட சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் அமைதியாவாச்சும் இருக்கலாம்ல. எதுக்கு இப்படி எங்கெல்லாம் அசிங்கப்படுத்தி தெரியுது உங்கள் அக்கா? அண்ணி நீங்களுமா அண்ணி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அண்ணி. எங்கள் அக்கா ஏதோ கவலையில் பேசுகிறா. என்னப்பா கவலை? யாருக்கு தான் இல்லை கவலை? எல்லாருக்கும் தான் கவலை இருக்குது. அதுக்காக இப்படி பேச சொல்லுதா அவங்க அக்காவை? அப்போதையும் சரி அதனால தான் பிள்ளை இதான கவலையில் இருக்கா அப்படின்னு நான் விட்டேன். இப்போயும் இப்படி தான் உங்கள் அக்கா பேசுது. இங்கே பாரு, அது இதுன்னு பேசுனேன் பல்லகளெல்லாம் உடச்சி கையில் கொடுத்துருவேன் பார்த்துக்க. நானும் என் பிள்ளைக்கு அடிபட்டுருக்குன்றனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, இங்கே நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? இதே மாதிரி நீ பேசிக்கிருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. பல்ல உடப்பாலாமே பல்ல. ஏன் எங்களுக்கு உடைக்க தெரியாது? நானும் சரி அவனுக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னனால தான் அந்த பையனுக்காக தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. நாங்கள் இருந்தால் உனக்கு அந்த இடம் விளங்காதா? அப்போ இந்த விளங்காத பெத்த பிள்ளை தான் உன் பிள்ளைய எனக்கு காப்பாத்துச்சு. அதை ஞாபகம் வச்சுக்க. அதுக்காச்சும் கொஞ்சமாச்சும் நன்றி உணர்ச்சியோட இரு. இல்லைன்னா மனுஷத்தன்மையோடையாச்சும் இரு. ஏன்டா நீ எல்லாம் இப்படி இருக்கியோ தெரியல. நீ விடுக்கா, இப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது. இல்லை மீனாட்சி, அவள் எவ்வளோ பேச்சு பேசுகிறா பாரு. அதான் சொல்கிறேல்ல, அவளுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பேசினாலும் புரியாது. நீ விடு, உள்ள போய் அவளே பார்த்துட்டு வரட்டும். ஏக்கா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுக்கா. என்ன கேட்கணும்? இன்னும் நான் நீ சொல்கிறத என்னென்னலாம் கேட்கணும் சொல்லு. இந்நேரம் நம்ம அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா உன்னை செவிட்டுலேயே 2 போட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. நீ என்னன்னா இவ பின்னாடி ஓடி போயிட்ட. இப்படியே உனக்காக நான் இன்னும் என்னென்னலாம் பொறுத்துக்கணுமோ தெரியல. இப்போ என்னன்னா இங்கே வந்து 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. நீ இப்போ என் பேச்ச கேளுக்கான்னு என்னதான் வந்து சொல்கிற? ஏன் உன் பொண்டாட்டி உன்னால் கட்டுப்படுத்தி வைக்க முடியாதா? என் வாழ்க்கையிலேயே தெரிஞ்சு செஞ்ச ஒரே ஒரு தப்பு இது ஒன்றுதாக்கா. உனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்காக எதுக்குக்கா நீ இப்படி பண்ணுற? என்னது ஒரே ஒரு தப்பா? ஒரே ஒரு தப்புனாலதால இந்த குடும்பமே அசிங்கப்பட்டு போய் நின்றுச்சு. வர்றவ போறவள வாய்க்கு வந்ததை பேசினா எல்லாருக்கும் பதில் நான் சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு அவளை எழுதிட்டு ஓடி போயிட்ட. இப்பயும் சரி நம்ம தம்பி வந்துட்டானே சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியாக இருக்க முடியுதா? எங்கே பார்த்தாலும் இவன் மூஞ்சி தான் தெரியுது. எப்போ நீ எங்கே வந்தாலும் அவன் கூட அவள் சேர்ந்து தொத்திக்கிட்டு வந்துடுறா. இப்போ என் பிள்ளை அடிபட்டு கிடக்கு. அதில் கூட என்னால் எங்கேயும் ஒழுங்காக இருக்க முடியல. இப்போ பாரு, என் பிள்ளைய பார்க்க போகிறதுல கூட இவ ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா. என்னது நான் பஞ்சாயத்து பண்ணுறேனா? இங்கே பாரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் வாயெல்லாம் உடச்சி விடுவேன் பார்த்துக்க. இங்கே பாரு மீனாட்சி, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீ இங்கே இருக்க வேணாம். இங்கேருந்து கிளம்பு, நீ வீட்டுக்கு போ. எப்படி இந்த பயலை பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்றும் இங்கே இருக்க வேணாம். என்ன எங்கள் அக்காவை ஏற்று பேசிக்கிட்டு இருக்க? ஓ, அவள் ஆகிப்போச்சு அப்படிதானே? உங்கள் அக்காக்காக என்ன விட்டு கொடுக்குறீங்க? உங்கள் அக்கா என்ன அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, அங்கே கேட்க துப்பு இல்லை. இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. லவ் பண்ணும்போது என்னையா சொன்னேன்? உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை நம்பிவான்னு சொன்னேன். உன்னை நம்பி வந்தேன் பாரு. இந்தா விட்டு கொடுத்து பேசிட்டேல. உங்கள் அக்கா எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. உங்கள் அக்கா கிட்ட எதிர்த்து பேசுறதுனாலும் பரவாயில்ல, அப்படி பேசாதீங்கன்னு உங்கள் அக்காவை அடக்கி வைக்க உனக்கு துப்பு இல்லை. நீ என்ன பேச வந்துட்டியா? இங்கே பாரு மீனாட்சி, நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டேன். அப்படிதான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இங்கே பாரு, இங்கேருந்து போக சொல்லிட்டல. இதுக்கு மேலே அந்த வீட்டு வாசப்படியை கூட நான் விதிக்க மாட்டேன். நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். நீ இங்கே இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அக்கா வீட்டிலே கிடந்தாலும் சரி, நீ எங்கேயாச்சும் போ, எப்படியாச்சும் இரு. ஆனால் இனிமே வந்து வா மீனாட்சி நீ கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். அக்கா நீ வா போகலாம். இவங்க என்னமும் பண்ணட்டும், நமக்கு தேவையே இல்லை. அந்த ஆள் சேர்ந்துக்கிட்டு எப்படி பேசுகிறான் பார்த்தியா? நம்ம மேலே ஒரு தப்புமே இல்லாதப்பே இருந்தாலும் இந்த பேச்சு பேசுகிறானே. நம்மளாலதான் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான் போல. இன்னொரு இந்த இடத்துல எனக்கு ஒன்று புதைச்சிருப்பான். மீனாட்சி கொஞ்சம் பொறுமையாயிரு. இவளுக்காக எதுக்கு நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்க? ஆமாம், பெரிய வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கை. நீ வாக்கா நம்ம போவோம். இங்கே இருந்தால் எனக்கு டென்ஷன் தான் ஆகும். இங்கே வந்து அந்த பயலுக்காக என் பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். கொஞ்சமாச்சும் நன்றிங்கிறது இருக்கான்னு பார்த்தியா? அது கூட வேணாம். ஒரு மனுஷத்தன்மை கூட இல்லை.
இப்படிப்பட்ட ஆளுகளோட இருக்கிறதுக்கு நம்ம பாட்டுக்கு சும்மாவே இருந்துடலாம். நீ சும்மா இருக்கா, நம்ம பாட்டுக்கு போவோம் வீட்டுக்கு. இந்த ஆள் இனிமேல் வீட்டு வாசப்படியே போய் விந்திக்க கூடாது. ஏ மீனாட்சி, என்ன என்ன உன் பாட்டுக்கு வீட்டுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுங்கிற? வீடு என்ன நீயா கட்டி வச்சிருக்க? என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? வீடு உள்ள இருக்க பொருள் எல்லாம் நான் வாங்கி போட்டது. என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதையும் சொல்லி காமிச்சாச்சா? இங்க பாருங்க, கல்யாணம் முடிச்ச உடனே நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். என்கிட்டயும் டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. என்னை வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னது நீங்க தான். உங்களால தான் நான் வேலைக்கு போகாம இருந்தேன். உங்களை மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட பல மடங்கு நானும் சம்பாரிச்சு கொட்டியிருப்பேன் இந்த வீட்டுக்கு. இங்க பாரு மீனாட்சி, அரைஞ்சு பல்லகள் எல்லாம் கலட்டிடுவேன். தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருந்தேனா? உங்ககிட்ட எனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு? நான் கிளம்புறேன். அது மட்டும் இல்ல, நான் உங்க வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டேன். நான் எங்க அக்கா வீட்டுக்கு தான் போறேன். எங்க அக்கா வீட்டு பக்கம் தான் உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. உங்க வீட்டில் நீங்க போய் இருங்க, என்னவும் பண்ணுங்க. அதை பத்தி எனக்கு அவசியமே கிடையாது. அக்கா நீ வா போலான்னு சொன்னேன். இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு மரியாதையே கிடையாது. இருந்தாலும் மீனாட்சி, நீ கொஞ்சம் யோசிக்கலாம். இப்ப நீ வர போறியா இல்லையா? சரி வா. பாத்தியா, உன் பொண்டாட்டியோட லட்சணம் இதுதான். கொஞ்ச நேரம் ஒரு பொம்பளைக்கு பொறுமையா இருக்க முடியல. எப்படியெல்லாம் பேசிட்டு போறா பாரு. உன் வீட்டுக்கு வர மாட்டாளா? நீயும் போய் ஒன்னும் கூப்பிட வேணாம். நீ பாட்டுக்கு என் கூட இரு. அவ என்னைக்குதான் வரா நம்ம பாப்போம். ஏக்கா நீ சும்மா இருக்கா? அவ ஏதோ கோபத்துல பேசிட்டு போறா. காலையில போய் நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நீ விடு. இங்க பாரு, இவ இவ்வளவு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நீ போய் சமாதானப்படுத்துறேன்னு வச்சுக்கோ, உனக்கு அங்க மரியாதையே இருக்காது சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட இரு. அவ போனா போயிட்டு போறா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடியே உன்னை அவ்வளவு பேசிட்டு போவா? நீங்க அப்படியே நிக்கிறியே. வேற என்னக்கா பண்ண சொல்ற? நீ ஒரு பக்கம் கத்துற, அவ ஒரு பக்கம் கத்துறா. நான் ரெண்டு பேர்ல யாருக்கு சப்போர்ட் பண்றது சொல்லு? என்னமோ போங்க. சரி வா, நம்ம போய் முதல் ராகுல பார்ப்போம். இந்த பிரச்சனையெல்லாம் விடு. ஆமா, என் பிள்ளை கண்ணு முடிச்சாலும் முடிச்சிருப்பா. இவளோட கத்திக்கு இருந்ததுல நான் அதை மறந்துட்டேன். சரி வாக்கா, நம்ம போய் முதல் ராகுல பார்ப்போம். சரி போ. ஆனா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். மரியாதையா நீ எங்க வீட்ல இருந்துரு. அதுக்கு மேல போறதா இருந்தா உங்க வீட்டுக்கு போய் உங்க வீட்ல இருந்துட்டு கொஞ்ச நேரம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துரு. மித்தபடி நீ அவளை போய் கூப்பிட்டேன் வச்சேன்னு எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவர் அவ்வளவுதான். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்க்கா, நீ வா.